पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 6வது சாப்டர் தியான யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆத்ம சம்யம யோகம். இதில் நம்ம நேற்று என்ன பார்த்துருக்கோம்? 2வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். முதல் ஸ்லோகம் 2வது ஸ்லோகம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தை ஸ்துதி பண்றதுக்காக சொல்லப்பட்டது. எத் ஸ்துத்தியம் தது உபாதேயம். ஒரு நியாயம் இருக்கு. எது சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா ஸ்துதி செய்யப்பட்டிருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும்? கிரகணம் பண்ணணும், அதை அனுஷ்டானம் பண்ணணும். எதை நிந்தா பண்ணியிருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணணும். அப்ப அதனால பார்த்தீங்கன்னா இங்க ஆச்சாரியா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார்? கர்மயோகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்த்தி ஸ்துதி செய்து சொல்கின்றார். அனாசிரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோத்தியா. எவன் கர்ம பலனை சாராமல் வீட்டில் இருந்துகிட்டு, கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துகிட்டு, கர்ம பலனை சாராமல் டிபெண்ட் பண்ணாம, எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாமல் தன்னுடைய டியூட்டியை செய்ய வேண்டிய கர்த்தவிய கர்மங்களை செய்கிறானோ அவன் சந்நியாசி ச யோகீச்ச. அவன் சந்நியாசியும் ஆவான், அவன் பார்த்தீங்கன்னா யோகியும் ஆவான். இந்த சந்நியாசி யோகின்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கவுன சந்நியாசி கவுன யோகி அப்படின்னு அர்த்தம். கவுனம்னா என்ன அர்த்தம்? செகண்டரி மீனிங். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எப்படி அப்படின்னா சிங்கோ மாணவகா, மாணவன் சிங்கத்தை போன்றவன் அப்படின்னு எடுத்தா என்ன அர்த்தம்? மாணவன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சிங்கமா? சிங்கம் இல்லை, மனுஷன்தான். சிங்கத்தோட தன்மை பார்த்தீங்கன்னா வீரம் தீரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருக்கு? அந்த மாணவன்கிட்ட இருக்கு. அந்த சிங்கத்தோட தன்மை இருக்கிறதுனால அந்த மாணவனையே நம்ம என்ன பண்றோம்? இவன் சிங்கம் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிரகஸ்தன் தான். கிரகஸ்தன் சன்னியாசி இல்லை. ஆனா பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட என்ன இருக்குன்னா சன்னியாசி தன்மை இருக்கு. சந்நியாசம்னா என்னது? தியாகம். அப்ப தியாகம் எது அப்படின்னா பலனை, கர்ம பலனை தியாகம் பண்ற தன்மை அவன்கிட்ட இருக்கிறதுனால அவனையும் என்ன பண்றோம்? கவுனமா, செகண்டரி மீனிங்கா நம்ம என்ன பண்றோம்? சன்னியாசி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் யோகின்னு எப்படி சொன்னீங்க அப்படின்னா, எப்பெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கர்மத்தை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம்னு பண்றீங்களோ அப்பவே உங்களுக்கு அந்த க்ஷணமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாந்தி கிடைக்கும். பலனை உத்தேசம் பண்ணும்போது ஆரம்பத்திலையும் சாந்தி இல்லை, முடிவுலையும் சாந்தி கிடைக்கவே கிடைக்காது. எப்பவுமே சாந்தி கிடைக்காது. எப்பெல்லாம் நம்ம ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வர பிரசாதம் எது கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறோமா அப்ப மனசு எப்படி இருக்குன்னா சமநிலையிலேயே இருக்கும். இப்பவே நீங்க பண்ணலாம். அதை பிரத்யட்சமா நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த யோகி தன்மை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டாங்க யோகம். ஒரு புத்து முளைச்சு போய் ஒரு எங்கேயோ ஹிமாலயாஸ்ல எங்கேயோ குகையில பார்த்தீங்கன்னா ஒரு யோகி இருக்கானே, அவன்கிட்ட என்ன இருக்கும்? மனசோட சமநிலை அவன்கிட்ட இருக்கும். அதே மனசோட சமநிலை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா கர்மம் பண்றவனிடத்திலையும் இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவன்கிட்ட யோகித்தன்மையும் இருக்கும். அதனால அவன் சன்னியாசியும் ஆவான், யோகியும் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன பண்ணார் அப்படின்னா, ந நிரக்னிர் நச்சாக்கிரியா. சந்நியாசம்னு நினைச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நான் அக்னியை தொடமாட்டேன் அப்படின்னு ஃபயர் ரிச்சுவல் எல்லாம் விட்டுட்டு, நான் பார்த்தீங்கன்னா எந்த கர்மத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு மற்ற ஃபயர் ரிச்சுவலுக்கு அந்நியமான கர்மங்களை எதையும் நான் செய்ய மாட்டேன்னு விட்டுட்டு, உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா காம சங்கல்பங்களை எவன் விடாதவனோ, வெளியில மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்கானோ அவன் சன்னியாசி ஆக மாட்டான் அப்படின்னு முதல் ஸ்லோகம் சொல்லிச்சு. 2வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா சந்நியாசம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியார் 2வது ஸ்லோகம் சொன்னார். எம் சந்நியாசமிதி பிராகு யோகம் தம் வித்தி பாண்டவ. எதை சந்நியாசம் நம்ம சொல்றோமோ அந்த சந்நியாசத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்? யோகம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சந்நியாசம்னா எனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகம். தியாகம் பண்ணவனுக்கு என்ன இருக்கும்? மனசாந்தி இருக்கும். தியாகம் செய்யாதவனுக்கு என்ன இருக்கும்? இப்ப எனக்கு நான் இப்போ சன்னியாசியா இருக்கேன். யாராவது ஃபோன் பண்ணா, சாமி எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன். ஏன் அப்படின்னா தியாகம் இருக்கு.
இதே வீட்டுல இருந்திருந்தேன் அப்படின்னா அம்மாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்கும், அப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் இருக்கும், பிசினஸ் ப்ராப்ளம் இருக்கும், சொசைட்டி ப்ராப்ளம் இருக்கும், இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கும். ஒரு சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுதர்மத்தை மட்டும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்க சன்னியாசி எப்படி இருப்பான்? சௌக்கியமா இருப்பான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்த விக்ஷேபத்துக்கான எந்த நிமித்தமும் இல்லை. சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலப்படுறதுக்கான நிமித்தங்கள் எது அப்படின்னா லோகம் எல்லாமே சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா விக்ஷேபப்படுத்துது. அப்போ சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா தியாகம். தியாகம் பண்ணா என்ன கிடைக்கும்? மனசாந்தி கிடைக்கும். யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். எதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்றீங்களோ அதுல இருந்து வரக்கூடிய துக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை அப்படின்னு திருக்குறள்ல சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எதெல்லாம் விடுறோமோ அந்த அளவுக்கு சாந்தி. இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும்? எனக்கும் சஞ்சலம். அப்ப சந்நியாசம்ன்றது யார் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு இருக்கானோ அந்த தியாகத்தினால சங்கல்ப தியாகம் கூடவே அதுல இருந்து உண்டாகக்கூடிய காம தியாகம், கர்ம தியாகம், 3 விஷயம் வந்தது. சங்கல்ப தியாகம், சங்கல்பத்துல இருந்தான் காமம் உண்டாகுது, காமத்தை தியாகம் பண்ணிருக்கு. அந்த காமத்திலிருந்து உண்டாகக்கூடிய கருமம், இந்த 3த்தையும் தியாகம் பண்ணவன் எவனோ அவன் சன்னியாசி. இந்த 3த்தையும் தியாகம் பண்ணிருக்கானா மனசு சஞ்சலம் இல்லாம, காமம் இல்லைன்னா சஞ்சலம் இல்லாம, சங்கல்பம் இல்லைன்னா சஞ்சலம் இல்லாம குவைட்டா மனசு இருக்கும். அந்த குவைட்டா இருக்கிற மனசு, சமநிலையில இருக்கிற மனசுக்கு தான் பேர் என்னது? யோகம்னு பேர். அப்ப எதை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ ரிஷிமார்கள், அதனையே யோகம் என்றும் நம்ம என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். சந்நியாசம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனசை பவித்திரம் பண்ணக்கூடியது எதுவுமே இல்லை, சமநிலையை தரக்கூடியது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நஹ்ய சந்யஸ்த சங்கல்பக, நஹி அசந்யஸ்த சங்கல்பக, சங்கல்பத்தை தியாகம் செய்யாதவன், நஹி கஷ்டிதி, எவனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகி பவதி கஷ்டன, சங்கல்பத்தை எவன் தியாகம் செய்யலையோ அவன் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும் அவன் யோகியா இருக்க முடியாது. யோகின்னு என்ன அர்த்தம்? சமநிலையை உடையவனா இருக்க முடியாது. அப்ப ரொம்ப பிரதானம் என்ன அப்படின்னா சங்கல்ப தியாகம் பண்ணணும். அப்ப முதல்ல கிரகஸ்தனையும் சன்னியாசியையும் 2 பேரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகணும்ல. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கர்மத்தையும் தியாகம் பண்ணியிருக்கேன் சன்னியாசி. கர்மத்துக்கு காரணமா இருக்கிற சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணிட்டு அதுல இருந்து உண்டாகக்கூடிய காமத்தை தியாகம் பண்ணிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தையும் தியாகம் பண்ணியிருக்கேன். இப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க நான் யோகி ஆகணும் சுவாமி, நான் நிர்குண பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி பண்ணணும், ஆத்மாவை அனுபூதி பண்ணணும் சுவாமினா ப்ரிப்பேர் ஆகணும். அந்த ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? முதல் காரியம் என்ன சுவாமி அப்படின்னா இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்கும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார் 3வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க எழுதியிருக்கார். தியான யோகஸ்ய பல நிரபேக்ஷ கர்மயோகோ பகிரங்கம் சாதனமிதி. தியான யோகம்னா என்னது? நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய ஆத்ம தியான யோகம். அதைத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆத்மானுபூதிக்கு, பிரம்ம சாட்சா்காரத்துக்கு, என்லைட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்க சாதனமா தியான யோகம் அப்படின்னு 5வது அத்தியாயத்திலையும் சொல்லியிருக்கு, 6வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போதும் சொல்லிச்சு. 5வது அத்தியாயம் கடைசி 3 ஸ்லோகங்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. அப்ப தியான யோகம்ன்றது ஆத்மானுபூதிக்கு, ஆத்ம தரிசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்க சாதனம். அந்த தியான யோகசிய, அந்த தியான யோகத்திற்கு பல நிரபேக்ஷக கர்மயோகம். கர்மயோகம்ன்றதுக்கு அர்த்தம் பலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய, நிரபேட்சம்னு என்ன அர்த்தம்? எதிர்பார்ப்பு இல்லாம. பல நிரபேட்சம், பலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய கர்மயோகோ, அந்த கர்மயோகமானது பகிரங்கம் சாதனமிதி, பகிரங்க சாதனம். ஆத்ம தரிசனத்துக்கு அந்தரங்க சாதனம் தியான யோகம், நிதித்தியாசனம். பகிரங்க தியான யோகம்னா நீங்க வெளியில எடுத்துக்கூடாது, நான் முன்னாடியே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். மனனம் பண்ணி 100% எல்லாத்தையும் நீக்கினவனுக்கு தான் அந்த தியானம் சித்திக்கும், ஆத்ம தியானம். அது ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அது அந்தரங்க சாதனம், அதுக்கு பகிரங்கம் கர்மயோகம் அப்படின்னு. இது
தம் சந்நியாசத்வேன ஸ்துத்வா, அந்த கர்மயோகத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆச்சாரியார் 2 ஸ்லோகத்துல என்ன பண்ணிருக்காரு, அதுதான் சந்நியாச தன்மை அப்படின்னு ஸ்துத்வா ஸ்துதியும் பண்ணிட்டார். அப்ப உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆசுவாசம் உண்டா இருக்கா, அப்பா நம்மளும் கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு சன்னியாசி மாதிரி இருக்க முடியும் போல இருக்கு, மனசாந்தியோட இருக்க முடியும், சன்னியாசியா இருக்க முடியும்னு ஒரு ஆசுவாசம் உண்டாகும். ஸ்துதி எதுக்காக தெரியுங்களா, ஸ்துதி பண்றது எதுக்கு அப்படின்னா, ஐயோ சாமி ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கா, இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயாசம் இருக்கும். அந்த ஆயாசத்தை எல்லாத்தையும் போக்குறதுக்காக தான் அந்த ஸ்துதி. இவ்வளவுதான், பக்கத்துல வந்தாச்சு, இவ்வளவுதான் இருக்கு, 5 கிலோமீட்டர் தான் இருக்கு, 10 கிலோமீட்டர் தான் இருக்கு, போயிடலாம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இனிமே போயிடலாம் ஈஸியா அப்படின்னு தட்டி கொடுத்து மேல கொண்டு வரதுக்காக தான் ஸ்துதி செய்யப்படுது. அப்ப சங்கரரும் கிருஷ்ண பரமாத்மாவை என்ன பண்ணாங்கன்னா ஸ்துதி பண்ணிட்டு, அதுனா இப்பொழுது என்ன பண்றாங்க, கர்மயோகஸ்ய தியான யோக சாதனத்துவம் தரிசயது. கர்மயோகத்துக்கு பாத்தீங்கன்னா தியான யோகத்தோட சாதனமா கர்மயோகத்தை பாத்தீங்கன்னா காட்டுவதற்காக இந்த 3வது ஸ்லோகத்தை ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். தியான யோகத்துக்கு இந்த கர்மயோகம் இது சாதனம். என்ன சாதனம், பகிரங்க சாதனம். அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க இப்போ நிதித்தியாசனம் பண்றேன்னா எதுவும் வாய்க்கிலியான பேசிடாதீங்க, எங்கேயும் போய் பெருமைக்க எந்த யூஸும் இருக்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருங்க, ஜென்யூனா இருங்க, என்ன நம்ம பண்றோம், எங்க நிக்கிறோம், அதை ரொம்ப கிளியரா புரிஞ்சுங்க. அப்ப பாத்தீங்கன்னா சமத்துவம் இருக்கா, நாள் ஃபுல்லா எது நடந்தாலும் ஒரே மனசு சமநிலையில இருக்கா, இருந்துச்சுன்னா என்னாச்சு அப்படின்னா நீங்க அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இல்ல சுவாமி அப்படின்னா அதுக்காக அந்த சமநிலைய சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் சொல்ற. 3வது ஸ்லோகம். ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம், ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுச்யதே, கர்ம காரணமுச்யதே யோகாரூಢஸ்ய தஸ்யைவ, யோகாரூಢஸ்ய தஸ்யைவ ஷமः காரணமுச்யதே, ஷமः காரணமுச்யதே. ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுச்யதே, யோகாரூಢஸ்ய தஸ்யைவ ஷமः காரணமுச்யதே. ஆறு ருக்ஷோஹோ, ஆறு ருக்ஷோஹோ அப்படின்னா என்ன அர்த்தம், யோகம் ஆறு ருக்ஷோஹோ, யோகத்தில் ஆரூடும் இச்சுகு. ஆறு ருக்ஷு அப்படின்னா என்ன அர்த்தம்னா யோகத்தில் ஏற இச்சை உள்ளவன். யோகம்ன்றது ஒரு குதிரை மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு அரேபிய குதிரை மாதிரி, ரொம்ப பெரிய குதிரையா இருக்கு, ஈஸியா ஏறிட முடியுமா, முடியாது, அதுக்கு ஒரு பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப அதே மாதிரி இந்த சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனச்சஞ்சலம் இல்லாம இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு யோகம், அதுதான் ஒரு குதிரை மாதிரி வச்சுக்கிறது. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஏறுவதற்கு ஆசை உள்ளவன். அப்ப என்ன அர்த்தம், சமத்துவ நிலையை அடைவதற்கு ஆசை உள்ளவன், அவனுக்கு பேரு ஆறு ருக்ஷு. ஆறு ருக்ஷு அப்படின்னா யோகம் ஆறு ருக்ஷு அப்படின்னா யோகத்தில் ஏற இச்சை உள்ளவன். அவனுக்கு பாத்தீங்கன்னா கர்ம காரணம் உச்சியதே, கர்மம் தான் சாதனம் என்று, காரணம்னா சாதனம்னு எடுக்கணும். கர்மம்னா கர்மம், என்ன கர்மம், ஸ்தூல கர்மம் சூக்ஷ்ம கர்மம்னு 2ஆ பிரிக்கிறோம். இந்த தேகத்தினால வெளியில பண்ணக்கூடிய கர்மங்கள்லாம் ஸ்தூல கர்மங்கள், மனசுல பண்ணக்கூடிய கர்மத்துக்கு பேரு உபாசனம் அப்படின்னு பேரு. ரெண்டுமே கர்மம், ஸ்தூல கர்மம் சூக்ஷ்ம கர்மம். இந்த 2 கர்மங்கள் தான் பாத்தீங்கன்னா சாதனம் என்று உச்சியதே சொல்லப்படுகின்றது. 2 தான் சாதனம். அப்ப நல்லா பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மனச்சஞ்சலம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஏன்னா இதை வச்சுக்கிட்டு தான் மனச்சஞ்சலம் இல்லாம இருந்தாதான் நிதித்தியாசனம் சம்பவிக்கும். அப்ப யாரெல்லாம் மனசு சஞ்சலமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கர்ம யோகம் கூடவே பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா செய்யக்கூடிய கர்ம யோகமா செய்யக்கூடிய உபாசனை, இந்த 2 தான் சாதனம் என்று சொல்லப்படுகின்றது. சொல்லியாச்சு. உச்சியதே யார் சொல்றா, பெரியவங்க சொல்றாங்க. யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிஷந்தி. ஒரு பிரசித்தமான மந்திரம் பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்துல இருக்கு. பிராமணர்கள் அப்படின்னா முமுட்சுக்கள், முன்னாடி இருந்த முமுட்சுக்கள் அந்த வேதத்தோட வச்சனத்தை வச்சுக்கிட்டு, வேதம் சொல்லுது இந்த வார்த்தையை, யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன, முக்கியமானது,
யஜ்யதானம் தபஸ் வந்து இந்த உலகத்துல நிறைய நடக்குது, ஆனா ஆசையோட நடக்குது. எப்ப நீங்க அநாசகேன ஆசை இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் தானம் தபஸ் பண்றீங்களோ அதனால என்ன கிடைக்கும்? சித்த சுத்தி கிடைக்கும். சித்த சுத்தினா என்ன அர்த்தம்? மனசோட சமநிலை. அதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் முமுட்சுக்கள் என்ன பண்றாங்கன்னா பிரம்மத்தை அறிய இச்சை கொள்கிறார்கள். 4:4:22 மந்திரம் பிருகதாரண்யகத்துல 4:4:22 ரொம்ப ஃபேமஸான மந்திரம் இது. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இதே கீதாலயம் பின்னாடி சொல்ல போறார். யஜ்ஞோதான தபஸ்சைவ பாவனானி மனிஷினக அப்படின்னு 18வது சாப்டர்ல சொல்ல போறார். யஜ்யம் தானம் தபஸ் இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா மனுஷனை வந்து பவித்திரம் பண்ணக்கூடியது, சுத்தீகரணம் பண்ணக்கூடியது. எது அசுத்தம்? மனசு சஞ்சலமா இருந்துச்சுன்னா அது அசுத்தம்னு பேர். மனசு சஞ்சலம் இல்லை அப்படின்னா சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த மனசை வந்து பொல்யூட் பண்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா காம குரோத லோபம். இந்த மூணு தான் வந்து பாத்தீங்கன்னா நரகசிய துவாரம். சொல்ல போறார் பின்னாடி சொல்ல போறார். காம குரோத லோபம் இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா காமம் குரோதம் லோபம் இந்த மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நரக்கத்துக்கு துவாரமா இருக்கு, நரக்கத்துக்கு வாசலா இருக்கு. இதுதான் மனசை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்படுத்தி நம்மளை துக்கப்படுத்தக்கூடியதா இருக்கு. இதை நாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நிஷ்காமியமான யஜ்யம் தானம் தபஸ் இந்த மூணுத்தை பண்ணும்போது அந்த காமக்ரோத லோபங்கள் நீங்கி மனசு வந்து சாந்தமா ஆயிடும். ரஜோகுணமும் தமோகுணமும் நிஷ்காமிய கர்மத்தினால என்னாகும்? நியூட்ரலைஸ் ஆயிடும். சத்துவகுணம் வந்து இருக்கும்போது அந்த இடத்துல சுகம் கிடைக்கும், மனச்சஞ்சலம் இல்லாம இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வீட்டுல இருந்துட்டு இருக்கோமோ சமநிலையை அடையாம இருக்கோமோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கர்ம யோகத்தை அனுஷ்டானம் பண்ணணும். சரி, அனுஷ்டானம் பண்ணி பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா 6 ருக்ஷுவா இருந்தவங்க அடுத்து சொல்றாரு யோகாரூடஸ்ய தஸ்ய ஏவ. அவனே தஸ்யன்றதுக்கு அர்த்தம் அவனே. எவன் வந்து யோகத்துல ஏறணும் அப்படின்னு 6 ருக்ஷுவா இருந்துகிட்டு கர்மங்களை நிஷ்காமியமா உபாசனைகளை நிஷ்காமியமா பண்ணினானோ சங்கல்பம் இல்லாம அவனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல என்ன ஆயிடுவான்? யோகத்துல ஏறிடுவான். மனசு வந்து பாத்தீங்கன்னா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கும். டைம் எடுக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம். முன்னாடி நம்ம என்ன முந்தின ஜென்மத்துல எவ்வளவு பண்ணியிருக்கோன்றத பொறுத்து இருக்கு. மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா வந்து பாத்தீங்கன்னா இருக்க ஆரம்பிச்சிடும். எந்த சூழ்நிலையிலையும் மனசு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் கொடுக்காம போயிடும். சஞ்சலம் இல்லாம இருக்கும், மனசு சாந்தமா இருக்கும். அது மாதிரி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு பேர் என்ன பேரு? யோகாரூடன் அப்படின்னு பேர். யோகாரூடன் என்ன அர்த்தம்? யோகத்தில் ஏறியவன். குதிரைய மெதுவா மெதுவா அரேபிய குதிரைய மெதுவா மெதுவா வசப்படுத்திட்டான். இந்த மனசு அரேபிய குதிரை மாதிரி இருந்துச்சு சஞ்சலமா, அதை மெதுவா மெதுவா கர்ம யோகத்து மூலமா வசப்படுத்திட்டான், அதுல ஏறி உட்கார்ந்துட்டான். அப்ப என்ன அர்த்தம்? மனசு சமாதானம் ஆயிடுச்சு, சஞ்சலம் இல்லாம ஆயிடுச்சு. அதனால அவனுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா யோகாரூடன், யோகத்தில் ஏறியவன். சரி, யோகத்துல ஏறின பிறகு கண்டினியூ பண்ணலாமா? அந்த கர்மத்தையும் உபாசனையும் கண்டினியூ பண்ணலாமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. அவன் என்ன பண்ணணும்னா அவனுக்கு என்ன சாதனம் அப்படின்னா யோகத்துல ஏறியாச்சு. ஒரு நாள் தெரிஞ்சதெல்லாம் பத்தாது, அதுல நல்ல ஸ்டெபிலிட்டி வந்துடணும். நமக்கு மனசு சஞ்சலமே இல்லாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். மனசு சஞ்சலமே இல்லை, 6 மாசமா ஒன்றும் இல்லை, 1 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா மனசு சாந்தமா இருக்கு, எந்த சஞ்சலமும் இல்லை, துக்கம் இல்லை மனசுல இருந்து அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 6 மாசம் 1 வருஷம் பார்த்து 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 அவசரப்பட்டுறக்கூடாது. மெதுவா தெரிஞ்சு போச்சு இந்த மனசு நல்லா சாந்தமாயிடுச்சு, யோகத்துல ஏறியாச்சுன்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணணும்னா அவனுக்கு தஸ்ய ஏவ, அவனுக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா சமக்காரணம் உச்சியதே. சமம் தான் வந்து பாத்தீங்கன்னா சாதனமாக சொல்லப்படுகிறது. சமம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? சர்வ கர்மத்தையும் தியாகம் செய்தல். கர்மத்தை வச்சுக்கிட்டு தான் அவன் யோகத்துல ஏறினான். அதே யோகத்துல ஏறின பிறகு அந்த கர்மத்தை என்ன பண்றோம்? தூக்கி போட சொல்லுது. போட்ல ஏறி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கரைக்கு போகணும். அடுத்த கரைக்கு போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நதியை கடந்து அடுத்த கரைக்கு போனதுக்கு பிறகு அந்த போட்டை தூக்கி தலையிலேயே வச்சுக்கிட்டு போகணும். போட்டை வந்து பாத்தீங்கன்னா தண்ணியிலேயே விட்டுட்டு நம்ம மேல போகணும். நமக்கு அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஏனியா இருக்கட்டும், ஏனியில ஏறுறோம், லேடர்ல ஏறி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க போகணுமோ அங்க ஏறிடுறோம். திரும்ப ஏனியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டுலாம் போகக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும்.
அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த சாதனத்தை வச்சுக்கிட்டு எந்த கர்ம அனுஷ்டானத்தை வச்சுக்கிட்டு நிஷ்காமியமா பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்தை அடைஞ்சோமோ, அந்த சமத்துவத்தை அடைஞ்ச பிறகு என்ன பண்ணணும், அந்த கர்மத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். அப்ப தியாகம் செய்தலுக்கு பேர் தான் சமகான்னு பேரு. அந்த சமந்தான் சாதனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த குரங்கு மாதிரி இதை போட்டு இந்த கிளைய போட்டு உழுக்க கூடாது. என்ன பண்ணணும், சாந்தம் இருக்கு அப்படின்னா அந்த சாந்தமா இருக்கிறத அப்படியே விட்டுறணும். கர்மம் பண்ணினீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். எந்த கர்மமும் பின்னாடி வந்து யோக சூத்திரத்துலலாம் சொல்லுது, பிரம்மசூத்திரத்துல சொல்லுது, எல்லா இடத்துலயும் உடம்பு அசைஞ்சா மனசு அசையும். எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ, அந்த சரீரம் வந்து ஆக்ஷன் பண்ணுதோ அங்கெல்லாம் மனசு சஞ்சலப்படும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நிஷ்காமியமா பண்ணி சமத்துவத்தை அடைஞ்சவன் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம உட்காரணும். எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம உட்காரணும். உட்கார்றதுதான் அவனுக்கு சாதனம் என்று சொல்லப்படுகிறது. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. ஆச்சாரியர் சொல்றார், ஆறு ருக்ஷோஹோ அப்படின்னா யாரு, ஆரோடும் இச்சதா ஏறுவதற்கு ஆசை உள்ளவன். எதுல ஏறுறதுக்கு ஆசை உள்ளவன்? அப்ப என்ன அர்த்தம், அனாரூடசிய, அவன் வந்து இன்னும் ஏறலன்னு அர்த்தம். ஆரூடன் ஆகல, அனாரூடசிய. அனாரூடன்னா குதிரையில ஏறாதவன். இங்க எது குதிரை, தியான யோகே அவஸ்தாத்தும் அசக்தஸ்ய ஏவ இத்யர்த்தக. ஆச்சரியம், ரொம்ப இதான் பாஷ்யம் சொல்றது. தியான யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிக்க முடியாமல், அவஸ்தாத்துன்றதுக்கு அர்த்தம் தியான யோகே அவஸ்தாத்தும். கேட்டு பாருங்க, உங்கள் கண்ணை மூடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராம் 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 சொல்லி பாருங்க. சகுனமா இருக்கட்டும், அது நிர்குணமா இருக்கட்டும். முதல்ல சகுன தியானம் சித்திச்சாதான் அதுக்கப்புறம் நிர்குண தியானத்துக்கு போக முடியும். கண்ணை மூடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராம் 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 ராம்னு மனசால எத்தனை தாட்டு சொல்ல முடியும்னு பாருங்க. டைமர் வச்சுக்கோங்க, ராம் ராம் ராம்னு வெளியில சொல்லுங்க. 108 ராம் ராம் சொல்லி பாருங்க. நமசிவாய நமசிவாய சொல்லி பாருங்க. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன செகண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு 6 நிமிஷமா 5 நிமிஷமா 108 சொல்றதுக்குன்னு பாத்துங்க. அதுக்கப்புறம் திரும்ப டைமரை ஆன் பண்ணிட்டு கண்ணை மூடி மனசுல வந்து பாத்தீங்கன்னா ராம் 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 ராம்னு மனசுல சொல்லி பாருங்க. தாட்ல 108 ஜபம் மாலை முடிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எத்தனை நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போயிருக்குன்னு மனசு தெரியும். அப்ப அந்த அளவுக்கு மனசுக்குள்ளார வேற வேற தாட் வந்து போயிருக்குன்னு அர்த்தம். அதை வச்சு நம்மளுடைய சாமர்த்தியம் என்னன்னு தெரிஞ்சிடலாம். இப்ப காயத்ரி பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன், ஓம் பூர்புவ சுவஹ தத் சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். 5 இடத்துல நிப்பாட்டணும். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மானசீக ஜபம் சொன்னீங்க அப்படின்னா, நல்ல சுரசுத்தமா சொன்னீங்க அப்படின்னா 12 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜபம், கரெக்டான ஜபம் வந்து பாத்தீங்கன்னா 12 நிமிஷம். 108 காயத்ரி பண்றதுக்கு 12 நிமிஷம் ஆகும் மானச ஜபம். அதுக்கு கீழே பண்ணினீங்க அப்படின்னா சுரம் போயிடும். அதுக்கு அதிகமா நீங்க பண்ணினீங்கன்னா மனசு வேற எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நியமம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க டைமர் வச்சுக்கிட்டு பார்ப்போம். எப்பவுமே டைமர் வச்சுக்கிட்டு ஒரு அனுஷ்டானம் பண்ணுங்க. அது வச்சுட்டு பார்க்கும்போது தெரியும் நமக்கு மனசு எவ்வளவு வெளியில போயிருக்கு அப்படின்னு தெரியும். அப்ப என்ன அர்த்தம், சஞ்சலம் இருக்கு, மனசு இன்னும் சாந்தமாகல அப்படின்னு. அப்போ ஒரு நாம ஜபத்திலேயே நம்மளால வந்து சகுனமா இருக்கக்கூடிய ஒரு நாமத்திலேயோ ஒரு ரூபத்திலேயோ தொடர்ந்து நிக்க முடியல அப்படின்னா, அகமகம்ன்ற ஸ்புரணம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது, ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் தர்ஷ்டா, வெறும் சாட்சி, நிர்குண நிராகாரம். அதுல நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய சாமர்த்தியம் தேவைப்படும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா தெளிவா சொல்றார், தியான யோகே அவஸ்தாத்தும் அசக்தஸ்ய. தியான யோகத்துல நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் இல்லாதவன், சக்தி இல்லாதவன், அவனுக்கு பேர் அனாரூடன் அப்படின்னு பேரு. நம்ம எல்லாம் இப்ப எப்படி இருக்கோம், அனாரூடனா இருக்கும், யோகத்துல ஏறாதவனா இருக்கும். ஆனா ஆசை இருக்கா? ஆமா ஆசை இருக்கு. யோகத்துல ஏறணும் அப்படின்னு ஆசை இருக்கு, ஆனா இன்னும் யோகத்துல ஏறல. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்ய, அவனுக்கு என்னப்பா அப்படின்னா ஆருருக்ஷோகோ முனேகே. நம்ம எல்லாம் மனனம் பண்றோம், இப்ப சாஸ்திரம்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை போகுது. ஆமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது தியான யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா அடையணும், அனுபூதி பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அப்படிப்பட்ட முனிவனுக்கு, உங்களுக்கு எல்லாம் ஒரு டைட்டிலே பகவான் கொடுத்தார, கர்ம யோகம் பண்றவனுக்கு எல்லாத்துக்கும் பேரு முனிவன். ஈஸ்வரனையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கான், பகவானுக்காக பண்றேன் பகவானுக்காக பண்றேன் அப்படின்னு
பகவான சதா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவனால மனநாத்து முனிகி, ஈஸ்வரனை சிந்திக்கிறவனுக்கு பேர் முனிவன். அந்த முனிவன் யோகத்துல ஏறணும்னு நினைக்கிறான். கர்மபல சந்நியாசின இத்தியர்த்தக. யாரு முனிவன்? யாரு முனிவன்? நமக்கெல்லாம் வீட்டுல இருந்தா முனிவன் வராது. எப்ப நீங்க கர்மபலனை சந்நியாசம் பண்றீங்களோ அவன் தான் முனிவன். அப்ப கர்மபலனை சந்நியாசம் பண்ணின அந்த முனிவன் ஆருருக்ஷு. எதுக்காக சந்நியாசம் பண்ணா? கர்மபலன் எல்லாத்தையும் பகவான் இடத்துல சந்நியாசம் பண்றதுனா தியாகம் பண்றது, சமர்ப்பணம் பண்றது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகத்துல ஏறணும். கீதால சொல்லியிருக்கார், கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், யோகத்துல ஏறணும் அப்படின்னா கர்மயோகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால நான் என்ன பண்றேன்? யோகத்துல ஏறுறதுக்கு ஆசையினால கர்மயோகத்தை பண்றேன். கர்மபலன் இருக்க ஆசைய ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். கிம் ஆருருக்ஷோஹோ, அவனுக்கு என்ன சாதனம்? ஆருருக்ஷுக்கு எதுப்பா சாதனம் அப்படின்னு கேட்டா, கிம் ஆருருக்ஷோஹோ அப்படின்னா சொல்றாரு, ஆருருக்ஷோஹோ யோகம், யோகத்துல ஏறணும்னு நினைக்கிறவனுக்கு. யோகம் ஆருருக்ஷோஹோ, யோகத்தில் ஏற நினைக்கிறவனுக்கு. கர்ம காரணம், கர்ம காரணம்னா என்னது? சாதனம்னு ஆச்சாரியர் போட்ட. கர்ம காரணம்ன்றதுக்கு அர்த்தம் கர்ம சாதனம். கர்மம்தான் சாதனம் என்று சொல்லப்படுகிறது. உச்சியதே. அப்ப என்ன அர்த்தம்? யோகத்துல ஏறணும் அப்படின்னா கர்மம் தான் சாதனம். இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்மம்னு மட்டும் சொல்லிடுச்சு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்றவங்களால பாத்தீங்கன்னா உட்கார முடியல. நான் நிறைய பேரை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். ஃபுல்லா நிறைய சுத்தி பார்த்தாச்சு. எங்கெல்லாம் கர்மயோகம்னு போட்டு பேனர் போட்டு பண்றாங்களோ அவங்களால யாராலையும் உட்காரவே முடியல. ஆனா ஆக்சுவலா என்னன்னா, ஹரித்வார்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரோட டைரக்ட் டிசைபிள் ஒருத்தர் இருக்கார். பேர் மறந்து போச்சு, ரெஃபரன்ஸ் எடுக்காம விட்டுங்க. அவர் பாத்தீங்க அப்படின்னா ஹரித்வார் ரிஷிகேஷ்ல ரொம்ப பிரசித்தம். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா டாக்டர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரித்வார்ல கங்கல்னு ஒரு இடம் இருக்கு, நல்ல நதிக்கரை பக்கத்துலயே. அங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரமத்தை பாத்தீங்கன்னா அமைக்கிற ஆசிரமம்னா இப்ப இருக்கிற மாதிரிலாம் இல்லை, சும்மா ஒரு குடிசை மாதிரி இருந்துகிட்டு அவர் என்ன பண்ணுவாராம், காலையில இருந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணுவாராம். நாள் ஃபுல்லா யாரெல்லாம் ரோட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரோகத்தினால கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது, ஹீலிங் பண்றது எல்லாம் பண்ணிட்டு சில பேரெல்லாம் தூக்கிட்டு வருவார். கிலோமீட்டர் கணக்கா தானே தன்னோட உடம்புல தூக்கிட்டு அவரோட இடத்துல வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவார். நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவார். பண்ணிட்டு ராத்திரி டைம்ல அவரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ராத்திரியில தன்னோட அனுஷ்டானத்தை எல்லாத்தையும் பேசாம பாத்தீங்கன்னா கண்ணை மூடி உட்காந்து தியானத்துல உட்காரு. வெளியில தான் ஓப்பன் தான், எல்லாமே ஓப்பன் தான், ஒரு சின்ன குடிசை மட்டும் இருக்கும் ஓப்பன்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உடம்புலாம் வலிக்குமே சுவாமி, எப்படி தியானத்துல உட்கார முடியும் அப்படின்னா, நிஷ்காமிய கர்மத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னா, நிஷ்காமியமா பண்ணினீங்கன்னா கர்மம், உங்க மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா இருக்கும், தியானம் பண்ண முடியும். அப்ப அவரை சொல்லுவாங்க என்னன்னு கேட்டா, பகல் ஃபுல்லா சேவை பண்ணுவார், ராத்திரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்குவார், மீதி நேரம் ஃபுல்லா தியானத்துல பாத்தீங்கன்னா இருப்பார் அப்படி. அப்ப ரொம்ப பிரசித்தம். இப்ப ஹரித்வார்ல போய் கேட்டீங்க அப்படின்னா அவரோட புகழ் ரொம்ப உச்சத்துல இருக்கும். சாதகர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர். அப்ப கர்மயோகம்ன்றது என்ன அப்படின்னா, 100% பாத்தீங்கன்னா ஒன்னும் எனக்கு வேணாம் சுவாமி, ஈஸ்வரன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா, பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மனசு எப்படி இருக்கும்? சஞ்சலம் இல்லாம இருக்கும். கர்மம் பண்ணினீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் உங்களை சஞ்சலப்படுத்தும். கண்ண மூடி உட்கார்ந்தீங்கன்னா அந்த கர்மம் என்ன பண்ணுன்னா உட்கார விடாது. உள்ளுக்குள்ளார சஞ்சலத்தை கொடுத்து 10 நிமிஷம் உட்கார முடியாது. அப்ப நமக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கர்மயோகம் பண்ணிருக்கேனா கர்மயோகம் பண்ணலையா அப்படின்னு எப்ப தெரியும் அப்படின்னா, கண்ண மூடி உட்கார்ந்தா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மனசு சாந்தியா ஒரு தியானத்துல ஒரு நாம ஜபத்துல உட்கார முடியும். அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. மனசு சஞ்சலமா இருக்கு அப்படின்னா பேனர் வேணா வெளியில இருக்கலாம், கர்மயோகம் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாராலையும் கர்மயோகம் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்த யாராலையும் பாத்தீங்கன்னா உட்காரவே முடியலங்க. நான் நிறைய சாதுக்களையும் நிறைய சன்னியாசிகளையும் பாத்தீங்கன்னா கடந்து வந்திருக்கேன். சஞ்சலமா இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா கிரகஸ்தரா இருக்கிறவங்க சாந்தமா இருக்காங்க. கர்மயோகம் பேனர் போட்டு பண்ற நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சஞ்சலமா இருப்பாங்க, ரொம்ப ரஜசிக்கா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப என்ன தெரியுது அப்படின்னா கர்ம யோகம் நடக்கல, கர்மம் நடந்தது.
அப்ப கர்மம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்ம யோகம் பேனர் போட்டுட்டு ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகணும்னே ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. கர்மயோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு சாதனம். நான் எக்ஸ்பேண்ட் ஆகணும்ன்ற அவசியம் இல்லவே இல்லை. நான் பண்ற கர்மா பூஜையா இருக்கணும், நான் பண்ற கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா இருக்கணும், இவ்வளவுதான் ஒழிய எவ்வளவு பண்றோம் அப்படின்ற குவான்டிட்டி இல்லை. இப்ப இருக்கிறதெல்லாம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா கர்மயோகம்னு ஆரம்பிச்சவங்க எல்லாரும் பெருசு பெருசா 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 விஸ்தாரம் பண்ணிக்கிட்டே போகும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கான விலை கொடுக்க வேண்டியிருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் வந்துருது. அப்ப இன்ஸ்டிடியூஷன் என்ன ஆயிடும், பெருசா போயிட்டே இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான விலை என்ன பண்ண உங்களோட இது மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமா அதை மெயின்டைன் பண்றதுல போயிடும். எதுக்காக ஆரம்பிச்சோமோ அது இல்லாம போயிடும். இப்ப நடந்துட்டு இருக்க எல்லாம் இதே தான். எல்லாம் வெறும் டியூட்டியா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 4 மணி நேரம் டியூட்டி, சாதுக்களுக்கு 5 மணி நேரம் டியூட்டி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈகோ பொசிஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த டெரிட்டரிக்குள்ளார ஒருத்தர் உள்ள என்ட்ராக முடியாது. இது என்னோட ஏரியா, இந்த ஏரியாக்குள்ள நீ வராத, என்னோட பவர் இதுக்குள்ளார வராத அப்படின்னு எல்லாம் கர்மயோகம். ஆனா வெளியில பார்த்தா என்ன இருக்கும், கர்மயோகம் பேனர் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா கர்மயோகத்துல வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி எல்லாம் இங்க தேவையில்லைங்க. நீங்க என்ன பாவத்துல பண்றீங்கன்றது மட்டும்தான் முக்கியம். நான் பண்ணக்கூடிய எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் 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 இந்த விதமா நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கரெக்டா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசாந்திய கொடுத்துரும். அப்ப அந்த கர்ம யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் சொல்றோம். ஒன்னு ஸ்தூல கர்மம், ஒன்னு சூக்ஷ்ம கர்மம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெளியில பண்றது, இன்னொன்னு வந்து மனசுனால பண்ணக்கூடிய தியானம், மந்திர ஜபம், இதெல்லாம் ஆயிடுச்சா. இதை பத்தி எங்க சுவாமி வரப்போகுது, 7வது சாப்டர்ல இருந்து 12வது சாப்டர் வரைக்கும் அதுதான் பேச போறோம். இந்த 6 சாப்டர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல கர்மத்தை பேசியிருக்கோம். அடுத்த 6 சாப்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம், சூக்ஷ்ம கர்மம் சொல்லக்கூடிய உபாசனையை பத்தி பேச போறோம். அதுக்கப்புறம் 3வது 6 சாப்டர்ல ஞானம் வரப்போகுது. அப்ப கர்மம் உபாசனம், இந்த கர்ம உபாசனம் 2த்தையும் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகமா பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சிடும். அப்ப கிரகஸ்தர்களுக்கு யோகத்துல ஏறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் சாதனம். அதுக்கப்புறம் அவன் யோகத்துல ஏறிட்டான் அப்படின்னா யோகாரூடஸ்ய புனகா, மீண்டும் அவன் வந்து யோகத்துல ஏறிட்டான் அப்படின்னா மனசோட சமநிலையை அவன் பிராப்தி பண்ணிட்டான் அப்படின்னா தஸ்ய ஏவ, அவனுக்கேனா என்ன அர்த்தம், ஏவன்னு சொல்றார். எவன் கர்மயோகத்தை பண்ணி 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 சமத்துவத்தை அடைஞ்சானோ அவனுக்கே வந்து பாத்தீங்கன்னா சமகன்றதுக்கு அர்த்தம் என்ன, சமக்காரணம் உச்சத்தை. சமம்னா என்ன சுவாமி, மனனம் பண்றவங்களா இதை ஹைலைட் பண்ணீங்க. சமம்னா என்னது, உபசமஹா, ஷட் டவுன் அர்த்தம். எதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, ரொம்ப பேய் மாதிரி கர்ம யோகத்தை பண்றோம்னு நம்ம சொல்றோம், அந்த பேய் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கர்மத்தை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா உபசமம் பண்றதுன்னு அர்த்தம். சமம் என்றால் உபசமம். உபசமம்னா என்ன அர்த்தம், சர்வ கர்மபியோ நிவர்த்தி, எல்லா கர்மத்திலிருந்து வித்ரா பண்ணிக்கிறது, எல்லா கர்மத்தையும் ஷட் டவுன் பண்ணி ஆஃப் பண்றது போதும். அப்படி ரொம்ப கம்மியா கர்மயோகம் பண்ணவங்க தான் ஒதுங்கிக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த சமத்துவம் வந்துடும். நிறைய பேர் இருக்காங்க, நல்லவங்களும் நிறைய இருக்காங்க. நல்ல கர்மயோகம் பண்ணும்போது வைராகியம் உண்டாகும், போதும்பா பண்ணது அப்படின்னு. அந்த போதும்ன்ற எண்ணம் வந்து ஒதுங்கி பேசாம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனோட நாம ஜபத்திலேயோ தியானத்திலேயோ உட்காந்து மெதுவா 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 அவங்க போயிடுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தோட லிமிட்டேஷன் தெரியாம நான் நிறைய பேரை திட்டுவேன் பிடிச்சி, ஓ எவ்வளவு டைம்யா, எவ்வளவு நேரம், சாகர காலம் வரைக்கும் கர்மயோகம் பண்ணணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா அப்படின்னா அது மாதிரிலாம் சொல்லலை. அப்ப நீங்க ஏதோ எரர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நான் பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் 70-80 வயசுல கர்ம பேய் மாதிரி கர்மம் பண்றாங்க. 70-80 வயசுல போயிட்டு எதுக்காக கர்மத்தை பேய் மாதிரி பண்ணணும்? 40 வருஷமா கர்ம யோகம் பேனர் போட்டு பண்ணிருக்க அப்படின்னா அப்ப உனக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நீ கர்ம யோகம் பண்ணல, கர்மம் தான் பண்ணிருக்க, அதனாலதான் உன்னை விட மாட்டேங்குது கர்மம். அப்ப எவன் கர்மயோகத்தை பண்ணினானோ சமத்துவத்தை அடைஞ்சானோ அவனுக்கே, ஒரே பர்சன் தான், அவனுக்கே வந்து பாத்தீங்கன்னா போதும்பா கர்மத்தை நிப்பாட்டு, எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணு, கர்மத்தில இருந்து நிவர்த்தியாகு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் காரணம். காரணம்னு என்ன அர்த்தம், சாதனம். எல்லா கர்மத்தையும் நிப்பாட்டிட்டு மனசு சஞ்சலம் இல்லாம இருக்கணும், அதை அப்படியே மெயின்டைன் பண்றது. நான் எல்லாத்துக்கும் சொல்றது, இப்ப வேதாந்தம் படிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்கும் சொல்றது, இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த மனசோட சமநிலை இருக்கு அப்படின்னா எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாடம் வந்து முடியுதுன்னு வச்சுங்க. இப்ப நான் என்னோட சப்தம் போய் உங்களை என்ன பண்ணுன்னா அந்த மனசை வந்து இம்பல்ஸ் ரைஸ் ஆகாம
சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட் வெளில வராம போட்டு அடிக்கும். அதுக்காக தான் சிரவணம் பேரு. இந்த சப்தம், என்னோட சப்தம் போய் உங்களோட மனசை வந்து நல்லா குவைட் பண்ணும். கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பரபரன்னு வேலைக்கு போயிடாதீங்க. ஒரு மனசு சாந்தமா, எப்பெல்லாம் மனசு சாந்தமா இருக்கோ என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனச சாந்தியை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஊர்ல இருக்க கர்மத்தெல்லாம் பண்றது பிரதானம் இல்லை. எல்லா கர்மமும் எதுக்காக அப்படின்னா இந்த மனசாந்திக்காக தான். அப்ப மனசாந்தி ஒரு உண்டாகுது அப்படின்னா சும்மா விட்டுருங்க, அதை போட்டு உழுக்காதீங்க. பாடியை ஆக்ஷன் பண்ணி இந்த கர்மம் அந்த கர்மம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி சஞ்சலப்பட்டு நிக்காதீங்க. அப்ப மனசு சமாதானம் ஒருத்தனுக்கு அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கர்மத்துல ஈடுபடக்கூடாது. எல்லா கர்மங்களிலிருந்தும் நிவிருத்தி ஆகணும், ஷட் டவுன் பண்ணணும். அதுதான் சாதனம் என்று யோகாரூடஸ்ய சாதனம் உச்சியதே இத்தியர்த்தः. யோகத்துல ஏறினவனுக்கு சாதனமாக சொல்லப்படுகின்றது என்று அர்த்தமாகும். சொல்லியாச்சு. ஆச்சரியம் ரொம்ப அற்புதமா இதை ஹைலைட் பண்ணீங்க. இனி சொல்லக்கூடியது யாவத் யாவத் கர்மபியக உபரமதே. எதுல இருந்தெல்லாம் என்னது யாதனின் 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 நோதல் நீங்கியா நோதல் இருக்கு பாத்தீங்களா? அதே சப்தத்தை திருக்குறள்ல இருக்கிறது அப்படியே இங்க இருக்கு. என்னது யாவது யாவது கர்மபியக உபரமதே. எதிலிருந்தெல்லாம் நீங்க கர்மத்திலிருந்து நீங்குகின்றீர்களோ, நிவிருத்தி ஆகிறீங்களோ, உபரமத்தே அப்படின்னா ஷட் டவுன் பண்றீங்களோ, எதுலெல்லாம் நீங்க ஈடுபடுறத ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே வரீங்களோ, தாவத்து அதிலிருந்தெல்லாம் நிராயாசஸ்ய ஆயாசம் இல்லாம போயிடுங்க. துக்கம் வரக்கூடிய துக்கம் இல்லாம போயிடும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு சாதகன் ஆகணும்னா அன்வான்டா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க நிறைய காரியம் அன்வான்டா இருக்கும். எடிட் பண்ணுங்க. நான் என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு இந்த கொரோனா சமயத்துல என்ன பண்ண, ஒரு கொரோனாக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு டிசைட் பண்ணேன். என்னோட டெலிஃபோன் டைரக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஹேபிட் இருந்துச்சு. ரொட்டீன் கால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன். ரொட்டீன் அப்படின்னா ஒரு மாதம், சில பேருக்கு வந்து 1 மந்த்துக்கு ஒரு வாட்டி அவங்களை கூப்பிட்டு சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்பேன். சில பேருக்கு வந்து 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி கேட்பேன். சில பேருக்கு 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி கேட்பேன். சில பேருக்கு 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி. நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்பர் இருக்கும். இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த ஹேபிட் இருக்கு, எல்லாத்தையும் சௌக்கியமாக கேட்கறது, விசாரிக்கிறது. நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், நம்ம அன்வான்டா நிறைய பேரை வந்து நம்ம தொடர்பு கொள்றோம். தேவையில்லாத உறவுகள். அன்பு எங்க இருக்கோ அங்க இருந்தா போதும். நம்ம அன்பு இல்லாத எந்த ஒரு நம்ம மேல பிரியமோ இல்லை அன்போ இல்லாதவங்கள்ட்ட எல்லாம் நிறைய கான்டாக்ட் வச்சிருக்கோம். நம்மளா வழிய போய் நம்ம கேட்கறோம் அப்படின்னு நான் என்ன பண்ணேன்னா எடிட் பண்ணேன். அந்த செல்போன் நம்பர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன். இந்த 2019க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு எவ்வளவு சாந்தி ஆயிடுச்சு தெரியுங்களா? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலிஃபோன் டைரக்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எம்டி ஆகிப்போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோன் வரவே வராது. நானும் பண்ணுறதில்லை, அவங்களும் பண்ணுறதில்லை. அப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, எனக்கு நான் தான் வலுக்கட்டாயமாக நிறைய பேருக்கு ஃபோனை போட்டு சௌக்கியமாக இருக்கீங்கன்னு ஐயோ முட்டாள்தனமாக நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அவங்களுக்கு என் மேலாம் எந்த பிரீத்தியம் இல்லை. இதே தான் ஒவ்வொருத்தருக்கும் இதே கேஸ் தான். இங்கே இருக்கவங்க எல்லாரும் நம்ம தான் போய் இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுல இருந்தெல்லாம் நீங்க கர்மங்கள்ல இருந்து உபரதி ஆகிறீங்களோ, எந்தெந்த கர்மத்தில இருந்தெல்லாம் நிவிருத்தி ஆகிறீங்களோ, அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கு, ஆயாசம் இருந்துச்சு. எந்தெந்த கர்மத்தை பண்ணாலும் ஆயாசம், எந்தெந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாலும் ஆயாசம்னா சிரமம் இருந்துச்சு. அதுல இருந்தெல்லாம் நீங்க நிவிருத்தி ஆகிறீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய சிரமங்கள் எல்லாமே, ஆயாசங்கள் எல்லாமே என்ன ஆயிடும், இல்லாம போயிடும். இல்லாம போச்சுன்னா நிராயாசம். இப்ப நான் இருக்கேன், இந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல எப்படி இருக்கேன்னா ரொம்ப நிராயாசமா இருக்கேன், ரொம்ப சாந்தமா ஆனந்தமா இருக்கேன். ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த கர்மத்தையும் பண்றதே இல்லை. அப்ப சன்னியாசிக்க புத்தி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இப்ப உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன் ஈஸியா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணுங்க. எந்தெந்த கர்மம், எந்தெந்த அன்வான்டான காரியம் பண்றோம், எந்தெந்த ரிலேஷன்ஷிப் அன்வான்டா வச்சிருக்கோம், எந்தெந்த இடத்துக்கு அன்வான்டா போறோம், எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்கேஜ் பண்ணி வச்சிருக்கோம் அன்வான்டா, அதெல்லாத்தையும் எடிட் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டீங்கன்னா ஆயாசம் இல்லாம நிராயாசமா நீங்க இருக்க முடியும். ஆச்சாரி சொல்ற. அது மட்டும் இல்ல, ஜிதேந்திரியஸ்ய சித்தம் சமாதியதே. அப்ப நல்ல நிவிருத்தி ஆச்சு அப்படின்னா பாதி சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்துடும்.
வந்ததுக்கு பிறகு கொஞ்சோண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அபியாசத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா, ஏக தத்துவ அபியாசம் ஓங்காரமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தையோ கொஞ்சம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்திரியங்கள் என்ன ஆகும், கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்திரியங்கள் கண்ட்ரோல் வந்துச்சுன்னா நிராயாசஸ்ய ஜிதேந்திரியஸ்ய, நிராயாசமா கர்மங்கள்ல இருந்து விலகி இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்து மூலமா ஏக தத்துவ அபியாசம்ன்ற ஓங்கார ஜபத்து மூலமா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ண எவனுக்கு இருக்கானோ அவனுடைய சித்தமானது சமாதியதே, அவனுடைய சித்தமானது நல்ல சமாதானத்தை அடைகின்றது. சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இருக்கா. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா சாதன சதுஷ்டயத்துல சமாதி ஷட்க சம்பத்தி அப்படின்னு சொல்றோம். சமம் அதேதான் இங்க சமம். சமம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மனோ நிகிரகா, ஏதாவது ஒரு நாம ஜபத்தை எடுத்துக்கிட்டு சதா பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா 3 கால ஜபத்தை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, தேவையில்லாத காசிப் நின்று போயிடும், தேவையில்லாம வெளியில போறது நின்று போயிடும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பாடம் வச்சிருக்கேன்ல, பாடம் வச்சிருக்கிறதுனால ஊரே சுத்த முடியாது. நான் எந்த ஊருக்கும் போக மாட்டேன், வருஷக்கணக்கு ஆச்சு. நிறைய ஊருக்குலாம் போக முடியாது, லீவ் போட்டதான் போக முடியும். இப்ப கூட சுவாமி வாங்க அப்படின்னா நான் வர முடியாது, கிளாஸ் இருக்கு. எப்ப கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் இருக்கு வர முடியாது, கிளாஸ் இருக்கு வர முடியாது. அப்ப கமிட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அன்வான்டா போறது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது, கட் பண்ணி விட்டுருது. ஜபத்தை கட் நல்லா வந்து திரிகால சந்தியா யாராவது பண்றாங்கன்னா, முறையா பண்றாங்கன்னா, ஷார்ட்கட் இல்லாம திரிகால சந்தியா பண்றவங்களுக்கு அன்வான்டா பண்ற நிறைய காரியம் இல்லாம இருக்கும். திரிகால சந்தியா, திரிகால ஜபம், அக்னிஹோத்திரம் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே போக முடியாது, ஊருக்கே போக முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கமிட் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும்போது உப்பரதி வந்துடும். சமம் தமம் உப்பரதி இருக்குல்ல, அந்த உப்பரதி வந்துடும். ஒரு ஜபத்தை கமிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமம் வந்துடும், சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் போறோம். உப்பரதின்னு சொல்றதுதான் உபசமம், ஷட் டவுன் ஆயிடும், நிறைய கருமா விட்டு போயிடும். ஸ்ரத்தா வந்துடும், நல்ல உள்ளுக்குள்ள ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப சாஸ்திரம் சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஒரு ஸ்ரத்தா வரும். மனசு வந்து மெதுவா மெதுவா சமாதியதே, சமாதானத்தை அடைந்து விடும். அப்ப வந்து ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுல இருந்தெல்லாம் நம்ம நிவர்த்தி ஆகிறோமோ அதுல இருந்து வரக்கூடிய துக்கங்கள் எல்லாம் நமக்கு போயிடும், தேவையில்லாம இருக்கிறதெல்லாம் போயிடும், சஞ்சலங்கள் போயிடும். நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா சமாதானத்தை அடைய ஆரம்பிச்சோம். ததா, அது போலவே ததா சதி, அந்த விதமா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அந்த நிலையில ச ஜடிதி யோகாரூடோ பவதி, அவன் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம சொல்ற டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா யோகாரூடனாக ஆகிவிடுகின்றான். அப்ப யாராவது புத்திசாலியா இருந்தீங்கன்னா அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. பசங்க போகணுமா, இப்ப நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கல்ல, அவங்க போட்டுமே, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பையனை அனுப்புங்க, போப்பா நீ போயிட்டு வாப்பா, பொண்ணு அனுப்புங்க, நீங்க பாத்துங்க ரெப்ரசன்டேட்டிவா வந்து பாத்தீங்கன்னா உங்க பசங்களை வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்கி விட்டுருங்க. அவசியமானதுக்கு மட்டும் நீங்க போங்க, மற்ற நேரத்துக்கு வேற எங்கேயும் போகாதீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா ஐயோ, இப்போ வெளில போனாவே அங்கங்க வந்து மேரேஜ் ஹால் வெளியில தான் ஒரு க்ரௌடு நிற்கும், கிராஸ் பண்ணி தான் போகணும். என்ன ஃபார்மாலிட்டின்னு நினைக்கிறீங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி, கம்பேரிசன் எல்லாம் வந்துடும், கச்சடாவாயிடும். நம்ம புத்தி வந்து பார்த்தீங்கன்னா கச்சடாவாயிடும், குப்பையாயிடும். எந்த அளவுக்கு அவாய்ட் பண்றீங்களோ, நல்லது கெட்டது எதுக்கும் போகாம அவாய்ட் பண்றீங்களோ, மோட்சத்துக்கு சாதனம் அதுதான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எவன் இந்த விதமா கண்டிஷன் எல்லாம் அப்ளை பண்றானோ அவனுக்கு என்ன ஆகும் சொன்ன, நிஷ்காமிய கர்மயோகம் கூடவே நிஷ்காமியமான உபாசனை, அப்புறம் தேவையில்லாதது எல்லாத்தையும் விட்டுறது. இதை பண்ணும்போது அப்படிப்பட்ட நிலையில இவனுக்கு என்ன ஆகுது, ஜடிதி யோகாரூடபவதி. திடீர்னு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா யோகாரூடனா அவன் ஆகின்றான். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியா ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை கொட்டேஷன் கொடுக்குறார். ததாச்ச உக்தம் வியாசேன, வியாச பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த சொல்லியும் இருக்கார். சங்கரர் வியாச பகவானோட கொட்டேஷன் சொல்ற, நைதா திருஷோ பிராமணஸ்ய அஸ்தி வித்தம் யதைகதா சமதா சத்யதாச்ச ஷீலம் ஸ்திதிர் தண்ட நிதானம் ஆர்ஜவம் ததஸ்ததஸ்சோபரம கிரியாப்யஹ. மகாபாரத சாந்தி பருவத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை சொல்ற, ந ஏதாதிருஷம் பிராமணஸ்ய அஸ்தி வித்தம். பிராமணஸ்ய அப்படின்றதுக்கு அர்த்தம் முமுக்ஷுன்னு அர்த்தம் எடுக்கணும். முமுக்ஷுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல்த் எதுப்பா அப்படின்னா வெல்த், வித்தம்னா வெல்த். இந்த விதமான வெல்த்துக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல ஒண்ணுமில்லை. யாருக்கு? முமுக்ஷுக்களுக்கு.
நான் லிபரேஷன் ஆகணும் இல்ல சொசைட்டில என்ஜாய் பண்ணணும், டிசைட் பண்ணி இந்த பன்னி கூட்டத்தோட சேர்ந்து பண்ணியா இருக்கணுமா இல்ல பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியா இருக்கணுமா? பன்னிக்குட்டிக்கு தெரியவே தெரியாது. பன்னி எல்லாம் சாக்கடையிலேயே தான் இருக்கும். தான் சாக்கடையில இருக்குன்னு தெரியவே தெரியாது. அதே மாதிரி லோக்கத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் விவேகம் இல்லவே இல்லை. இது என்ன பண்ணும், நமக்கு என்ன ரீபர்த் கிடைக்கும், நம்ம எங்கெங்கயோ மாட்டிக்கிட்டு இருக்கோம், 84 லட்சம் யோனியில பிறக்கிறோம், இதெல்லாம் யாருக்கும் விசாரம் இல்லவே இல்லை. இங்க வெறும் ஈகோ, மோகம் மட்டும்தான் இருக்கு. இந்த உலகத்துல எங்க போனாலும் மோகம். யாருக்கும் கிளாரிட்டி இல்லவே இல்லை. நான் என்ன ஆகணும், என்னவா இருக்கேன், எங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு புண்ணாக்கும் தெரியல. அந்த கூட்டத்துல போய் நம்ம நின்னோம் அப்படின்னா பன்னியோட சேர்ந்து பன்னியா ஆயிடுவோம். அப்ப பாத்தீங்கன்னா நமக்குன்னு இருக்கிற வெல்த் வேற, லௌகிகத்துல இருக்கிற வெல்த் வேற. லோகத்துல சம்பாதிக்கிறதுல தான் கவனமா இருக்கு, யோகக்ஷேமத்திலேயே கவனமா இருக்காங்க. சம்பாதிக்கணும், அதை காப்பாற்றணும். எங்க போனாலும் பாத்தீங்கன்னா யூடியூபையும் ஃபேஸ்புக்கையும் திறந்தா 70-80 வயசுல இருக்கிறவங்க கூட மணியை எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா போயிடுவப்பா, படுத்தா தெரியாது, படுத்தா போயிட்டேன்னா இந்த பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி எங்க வைக்கிறது, தயாரானியா அங்க போனதுக்கு ஏதாவது எடுத்துட்டு போக முடியுமா? அப்ப யாருக்கும் புத்தியே இல்லை. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், எங்க போறோம், அதுக்கு என்ன பண்ணணும், யாருக்கும் புத்தி இல்லை. அப்ப அந்த கூட்டத்தோட போய் சேர்ந்தீங்கன்னா அவ்வளவுதான், போச்சு. இன்னும் எத்தனை வாய்ப்பு எப்ப கிடைக்கும் தெரியாது. அப்ப நமக்கு வெல்த் எதுப்பா அப்படின்னா முமுட்சுக்களுக்கு வெல்த். இப்ப நம்ம சொல்றதுக்கு ஈக்குவலா முமுட்சுக்களுக்கு வெல்த் இல்லவே இல்லை இந்த உலகத்துல. என்ன வெல்த் சொல்ற? ந ஏதாதிருஷம், ந விட்டுருங்க, ஏதாதிருஷம்னா இந்த மாதிரி. பிராமணஸ்ய அப்படின்னா முமுட்சுக்களுக்கு வித்தம் ந அஸ்தி, செல்வம் என்பது ஒன்று இருக்கவே இருக்காது. என்ன அப்படின்னா யதா, எந்த விதமான ஏகதா. ஏகத்தான என்ன அர்த்தம்? நித்தியம் ஏகாந்தசீலதா. விவேகச்சுடாமணி ஒரு ஸ்லோகம் நான் சொன்னேன். யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிக்கிரக நிரீஷாச்ச நிரீகாச்ச நித்தியம் ஏகாந்தசீலதா. யோகத்துல போகணும், மனசு சமநிலை அடையணும்னா முதல் கண்டிஷன் தனிச்சு இருக்கிற அபியாசத்தை பண்ணுங்க. தனிச்சு நில்லுங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா கூட்டத்துமா சேராதீங்க, பன்னி கூட்டத்தோட சேரவே சேராதீங்க. நம்ம ஒதுங்கி நில்லுங்க. பன்னியும் கண்ணுக்குட்டியும் ஒன்னா சேராது. நம்ம கண்ணுக்குட்டியா பாத்தீங்கன்னா ஒதுங்கி நிக்கணும். ஏகாந்தமா இருங்க, மனசு ரொம்ப பிரசன்னமாகும். அப்ப ஏகாந்தத்துல இருக்கிறது முதல் இது. இதான் வெல்த். ஏகாந்தத்துல இருந்து உங்களுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாந்தம் கிடைக்கும். தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த சொசைட்டில இருக்கவங்க எல்லாம் குப்பை கூட மாதிரி நம்ம மேல குப்பையை போட்டு போறாங்க. மனசு பாத்தீங்கன்னா சஞ்சலம் ஆயிடுது, ஸ்மெல் வருது. அப்ப அலோவ் பண்ணாம ஏகாந்தத்துல இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது சமதா. ஏகாந்தத்துல இருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் சாமி? ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணிக்கிட்டு ஏகாந்தத்துல இருந்துகிட்டு எதையாவது பண்ணக்கூடாது. ஒரு ராம் 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 ஓம் 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 ஏதோ ஒரு நாம ஜபத்தை பண்ணிக்கிட்டு எது வந்தாலும் பகவான் கொடுக்கிறார் அப்படின்ற எண்ணத்தோட ஏகாந்தத்துல இருக்கும்போது என்ன கிடைக்கும்? சமதா, சமநிலை கிடைக்கும். நமக்கு சம அவஸ்தையிலேயே இருக்கிறது, ஏகாந்தத்துல இருக்கிறது, சமநிலையில சித்தத்தை சதா காலமும் விஷய சிந்தனையில போகாம சமநிலையில வச்சிருக்கிறது. அப்புறம் மூணாவது சத்தியதா. ரொம்ப ஓப்பனா இருங்க, ரொம்ப ஜெனியூனா இருங்க. வேஷம் போடவே போடாதீங்க. என்னவோ இருக்கிறத உண்மையா பேசுங்க, உண்மையா இருங்க. ரொம்ப பாத்தீங்கன்னா ஃபார்மாலிட்டி பொய்யா ஆயிடாதீங்க. சத்தியதா, எப்பவுமே சத்தியத்தில் நிக்கிற சாமர்த்தியம் உண்டாகட்டும். ரிதம் சத்தியம், விவகாரத்திலையும் சத்தியத்தை பேசுங்க. மனசும் பாத்தீங்கன்னா சதா சத்தியத்துல நிக்கட்டும், ஆத்ம தத்துவத்துல நிக்கிற தன்மை உண்டாகட்டும், சத்திய தன்மை உண்டாகட்டும். இது மூணாவது வெல்த். நாலாவது ஷீலம். ஷீலம்ன்றதுக்கு அர்த்தம் நல்ல நடத்தை, லைஃப் ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கட்டும். ரொம்ப பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ரொம்ப பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணிலாம் வச்சுக்காதீங்க. ரொம்ப ராகத்வேஷத்தோட இருக்காதீங்க. ரொம்ப பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா பெரியவங்களை பார்த்து லைஃப் ஸ்டைல நல்லா வச்சுக்கோங்க. லைஃப் ஸ்டைலுக்கு பேர் ஷீலம்னு பேர். நல்ல நன்னடத்தை, நல்ல குவாலிட்டியோட நடந்துக்கிறது. அதுக்கு அடுத்து ஸ்திதி. ஸ்திதினா என்ன அர்த்தம்? கிளாஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டோமா, அப்ப அந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு டிசிப்ளினை கிரியேட் பண்ணுது. ஒரு ஜபத்தை உண்டாக்கியிருக்கோமா, அந்த ஜபம் நமக்கு டிசிப்ளினை உண்டு பண்ணும். அப்போ ஒரு காரியத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த காரியம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, அதுல இருந்து நழுவாம இருக்கிறதுக்கு பேர் ஸ்திதின்னு பேர். நிலைத்திருத்தல். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல தொடர்ந்து நிக்கணும். கிளாஸ்க்கு வர போறேன், டெய்லி வரணும். அதுக்காக லௌகிகத்தை தியாகம் பண்ணலாம், ஆனா கிளாஸை தியாகம் பண்ணக்கூடாது. இது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. தியானத்தையோ ஜபத்தையோ பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணக்கூடாது, எனக்கு கிடைக்காது நமக்கு. இப்ப இருக்கிற நான் ஒவ்வொரு முறையும்
எனக்கு ஃபீவர் ஏதாவது வந்துச்சுன்னா, ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா நான் என்ன நினைப்பேன், அப்பதான் நினைப்பேன், இப்ப லங்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சா, நான் ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை எல்லாம் ஹெவியா பண்றது, ஜபம் பண்ணுவேன், பிராணாயாமத்தை ரொம்ப ஹெவியா பண்றது. எனக்கு லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ப்ராப்ளம், மூச்சே விட முடியல, அப்புறம் எங்க பிராணாயாமம் பண்ணுறது. ஆனா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு தோணுது, அப்பா பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னு. பண்ண முடியாது. ஆனா எப்ப தோணுது பிராணாயாமம் பண்ணணும்னு, பண்ண முடியாத காலத்துலதான். அப்ப மனசு சொல்லுது, எப்படியாவது இந்த லங்ஸ் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கிளியர் ஆச்சு அப்படின்னா நான் பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு. நல்ல லங்ஸ் இன்ஃபெக்ஷன்லாம் கிளியர் ஆனதுக்கு பிறகு இப்ப பண்ண முடியும். மனசு வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும்னு சொல்லாது. இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகம் நல்லா இருக்கும் போது சாதனைகளையோ இல்ல பாடத்தையோ கேட்கறதையோ இல்ல காரியம் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணாம விட்டுட்டு, மரண காலத்துல நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, தேகம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்ப யோசிச்சோன்னா பண்ண முடியாது. அப்ப அதனால என்ன பண்ணணும், ஒரு காரியத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த காரியத்துல நிக்கிறது. இந்த மோட்ச சாதனத்துல ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னா சிரவணம், தொடர்ந்து சிரவணம் நடக்கட்டும், தொடர்ந்து கர்மயோகத்தை பண்ணுங்க, தொடர்ந்து உபாசனையை பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்திதின்னு பேர், அதுக்கு பேரு ஸ்திதினா ஒரு காரியத்துல நிலைத்து நிற்றல். அதுக்கப்புறம் தண்ட நிதானம். தண்ட நிதானம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அஹிம்சா. எந்த ஜீவர்களையும் நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. எல்லா ஜீவர்களுக்கும் சர்வபூத ஹிதேரதாகான்னு சொல்ல போகுது. யாரு வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷனா இருக்கானோ அவன் எல்லா ஜீவராசிக்கும் ஹிதத்தை விரும்புறவனா இருப்பான். அப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், இப்பவே பிராக்டிஸ் பண்ணணும். எந்த ஜீவராசி ஒரு சின்ன எறும்பு தானே அப்படின்னு அதை கொல்றதுக்கு வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஸ்நேகமா இருங்க, எவ்வளவு முடியுமோ அதை பண்ணுங்க. எந்த ஜீவராசியை ஹிம்சை பண்ணாதீங்க. வாக்காலையும் மனசுனாலையும் இந்த தேகத்தினாலையும் அஹிம்சைய ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜவம் ரொம்ப முக்கியமா தேவை. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், காரியம் சாதிக்கிறதுக்காக பொய்யா பேசிட்டு இருக்கோங்க. உள்ள ஒண்ணு நினைக்கிறோம், வெளில ஒண்ணு நினைக்கிறோம், பேசுறோம். திரிதண்டி சன்னியாசி அப்படின்னு பேர் வச்சிருக்கோம்ல, என்ன அர்த்தம் தெரியுங்களா? சன்னியாசி 3 குச்சியை வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்சிருப்பாங்க, திரிதண்டி சன்னியாசின்னு பேர். வாக்கு தண்டம், மனோதண்டம், காய தண்டம். 3. காயம்னா உடம்பு, வாக்கு, மனசு. இந்த 3த்தையும் யாரு தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கானோ அவனுக்கு பேரு திரிதண்டி சன்னியாசின்னு பேர். தண்டம் கையில இருக்குல்ல, கீழே வைக்கலாம், எடுக்கலாம், தூக்கி போடலாம், எது வேணா பண்ண முடியல தண்டத்தை. அப்ப அது மாதிரி எவனுக்கு இந்த உடம்பும் மனசும் வாக்கும் கண்ட்ரோல்ல இருக்கோ அவனுக்கு பேர் திரிதண்டி சன்னியாசி அப்படின்னு பேர். இந்த 3த்தையும் யாரு ஒன்னா ஆக்கி வச்சிருக்கானோ அவனுக்கு ஏக்கதண்டி சன்னியாசின்னு பேர். மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை வாயில பேசணும், வாயில என்ன பேசுறோமோ அதை வெளியில செயல்ல செய்யணும். இந்த 3 ஒரே மாதிரி இருக்கணும். இதுக்கு பேர் என்ன பேருனா ஆர்ஜவம்னு பேரு. என்னது? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் நம்ம சொல்றோம்ல, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருங்க. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கள்ளங்கப்பட்டமா இருக்காதீங்க. கள்ளங்கப்பட்டமா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யா சித்திக்கவே சித்திக்காது. அப்ப அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆர்ஜவம் சொல்லக்கூடிய நேர்மையா இருக்கிறது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெல்த். அது மட்டும் இல்ல, முக்கியமானது இந்த கான்டெக்ஸ்டுக்குள்ள இருக்கிற சொல்ற ததஸ்ததஸ்ச உபரமஹ கிரியாபியக. கிரியைகள்ல இருந்து அந்தந்த கர்மத்திலிருந்து என்ன ஆகிறது? ததஸ்ததக கிரியாபியக உபரமக, நிவர்த்தி ஆகிறது. எந்தெந்த கர்மத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ ஊர் ஃபுல்லா ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் வந்து பாத்தீங்கன்னா பல வருஷங்களா இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன், காரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சாகர வரைக்குமா பண்ணிட்டு இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்னா பார்க்கணும், என்னன்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 நம்ம பண்ணிட்டு இருக்க கர்மங்கள்ல இருந்தெல்லாம் உபரதி ஆகணும், ரிமூவ் ஆகணும், நிவர்த்தி ஆகணும், வித்ரா பண்ணிக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முமுட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வெல்த் வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. இதுதான் வெல்த். லௌகிகமா இருக்கிற வெல்த் மோட்சத்தை கொடுக்காது. அதை மெயின்டைன் பண்றதுனால உங்களுக்கு மோட்சம் கிடைக்காது. நிறைய பேரை பார்த்திருக்கேன், அம்மாக்கள் முக்கியமா மெயின்டைன் பண்ணுவீங்க. வீட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடச்சு வைக்கிறது. பெண்களை பார்த்தாவே எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, நான் சில பேர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா அவார்டா கொடுக்க போறாங்க. பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டை ரொம்ப சுத்தமா ஒரு தூசி இல்லாம வச்சிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது அவார்டு கொடுத்து மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்க போறாங்களா? நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கூட்டி மொழிகி கூட்டி தொடச்சி மாப் பண்ணி ஐயோ, அந்த காரியத்தை மனசுக்கு பண்ணிருந்தோம் அப்படின்னா மாப் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எவ்வளவு அற்புதமா இருக்கும். மனசுக்கு மாப் போட மாட்டோம்,
தரையை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது, பாத்திரத்தை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது, டேபிளையும் சேரையும் எல்லாம் தொடச்சி வச்சுக்கிட்டே இருக்கு. யோ, துடைக்கிறதுக்கு வேற வேலை இருக்குப்பா, மனசை துடைக்கணும், பண்ண மாட்டோம் வெளியில. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட், மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் சும்மா தூக்கி போடுங்க. சனிய எல்லா சனியும் இப்படிதான் இருக்கும். தூக்கி போட்டு பேசாம வந்து உட்காருங்க. கர்மங்கள்ல இருந்து நிவர்த்தி ஆகிறது, அதுக்கு பேர் உப்பரமம்னு பேர். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க மெதுவா கர்மயோகத்தை பண்ணுங்க. கர்மயோகத்துல கொஞ்சம் சமத்துவம் கிடைச்சதுன்னா அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, அந்தந்த கர்மத்தில இருந்து ரிமூவ் ஆயிடுங்க, வெளியில வந்துருங்க. வெளியில வந்தீங்கன்னா தான் நீங்க என்ன பண்ண முடியும், சாந்தியோட இருக்க முடியும். சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம ஆச்சாரியார் இதோட இந்த ஸ்லோகத்தை கம்ப்ளீட் பண்ற. அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல ஏறணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு கர்மயோகம் சாதனம், கர்மம் சாதனம். யோகத்துல ஏறினவனா இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த கர்மத்தை எல்லாத்தையும் தூக்கி போடுறதுதான் சாதனமாக சொல்லப்படுகிறது. சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம், 4வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். அத இதானிம் கதா யோகாரூடோ பவதி இது உச்சியதி. எப்பொழுது இவன் யோகத்தில் ஏறினவன் ஆகிறான்? அத்தனா பிறகு, இதானிம் இப்பொழுது. என்ன சொல்ல போறோம்? கதா அப்படின்னா எப்பொழுது யோகாரூடோ பவதி, எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்ப சுவாமி அந்த கர்மயோகத்தை பண்ணிட்டு இருக்கவன் ஆருருக்ஷுவா இருக்கிறவன் யோகாரூடனா வந்து பாத்தீங்கன்னா எப்ப சுவாமி ஆவான் அப்படின்னு கேள்வி கேட்டா, உச்சியதே இதானிம் உச்சியதே, இப்பொழுது அது சொல்லப்படுகின்றது. 4வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். யோகத்துல ஏறணும்னு ஆசைப்பட்டவன் எப்பொழுது யோகத்தில் ஏறுகின்றான், ஏறினவனா ஆகிறான். யதா ஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுசஜ்ஜதே சர்வசங்கல்ப யோகாரூடஸ்ததோச்யதே. யதா ஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுசஜ்ஜதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. யதாஹி எப்பொழுது, யதாஹி அப்படின்னா எப்பொழுது, எந்த சமயத்துல, இந்திரியார்த்தேஷு, இந்திரியார்த்தம்னா என்ன அர்த்தம்? வெளியில இருக்குல்ல, சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம். சில சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ இந்த சுகர் ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா வீட்டுல எதுவும் சாப்பிட்றதுக்கு ரூம்ல எதுவும் இருக்காது. 8:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 8:30 9 மணிக்கு, நான் 8:30 மணிக்கெல்லாம் வெளியில எங்கேயுமே போக மாட்டேன். ஒரு 7 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் 6:30 7 மணிக்கெல்லாம் கோயில் போயிட்டு வந்துடுவோம். இது என்ன பண்ணு, 8:30 மணி 9 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாக்கு வந்து சில சமயம் பரபரன்னு இருக்கும். எதையாவது இந்த நாக்குக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் போல, எப்பவும் தோணாது, எப்பவும் தோணும். அந்த சமயம் பார்த்தா தேடி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது ரூம்ல. சோ எடுத்து வைக்காம போயிட்டோமே எதுவும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி வெளியில போய் எதையாவது வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது. இந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும், வெளில போகணுன்ற அவசியம் இல்லைல்ல. ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வந்து இயங்குதா, ஆசை வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் பார்க்கணும். அதுக்கப்புறம் நல்ல மியூசிக், இளையராஜா மியூசிக் கேட்கணும் அப்படின்னு ஆடியோ யூஸ் பண்ணுறோம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் நல்லா இருக்கும், ஊட்டிக்கு போலாமா சாமி, ஊட்டிக்கு போனா கிளைமேட் நல்லா இருக்கும், ஊட்டிக்கு போகணும். இது மாதிரி ஒவ்வொரு காரியமும் நம்ம பண்ற காரியத்துக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்களோட அடக்குதல் இல்லை, நிவர்த்தி இல்லை. இந்திரியங்கள் கேக்குது, விஷயங்களை கேக்குது. விஷயங்களை கேட்கறதுனால தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்திரியங்கள் சொல்றபடி நம்ம வெளியில போறோம், காரியங்களை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப பெரிய ஃபேக்டர், முக்கியமான ஃபேக்டர் எது அப்படின்னா, நம்ம கர்மம் பண்றதுக்கு முக்கியமான ஃபேக்டர் எது அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ். நம்மளை வந்து இம்பல்ஸ் ரைஸ் பண்ணி சொன்னோம் ஏற்கனவே, முன்னாடியே 3:34 சொல்லியிருக்கோம். இந்திரியஸ்யர்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர் ந வசமாகச்சே தௌஹ்யஸ்ய பரிபந்தினௌ. என்னதான் ஞானம் இருந்தாலும் அனுபவம் இருந்தாலும் இந்த இந்திரியத்துல, சென்ஸ் ஆர்கன்ஸ்ல என்ன இருக்கு, இந்திரியங்களோட வாசனைகள் அங்க இருக்கு. அது நம்மளை தூண்டி விட்டு எனக்கு இந்த டேஸ்ட் கூட, இந்த சப்தம் கேளு, இந்த வந்து வீடியோ பாரு அப்படின்னு நம்மளை தூண்டி நம்மளை என்ன பண்ணுது, கர்மத்துல பிரவருத்தி பண்ண வைக்குது.
அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வசப்படக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இந்த புத்திலாம் மெதுவா மெதுவா வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எந்த சமயத்துல நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜபத்திலேயோ தியானத்திலேயோ உங்களுக்கு நல்லா மெதுவா மெதுவா சகுன ஈஸ்வர தியானத்தை பண்ணிக்கிட்டே வரீங்களோ, அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார ஒரு சுகம் தெரிய ஆரம்பிச்சதுன்னா வெளியில இருக்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு சுகம் தெரியாது. அப்போ எதாகி எப்பொழுது ந இந்திரியார்த்தேஷு, இந்திரிய அர்த்தங்களில், இந்திரியத்தோட அர்த்தம்னா இந்திரிய விஷயங்கள்னு அர்த்தம். எது சப்த ரூப ரசகந்த ஸ்பர்ஷம் சொல்லக்கூடிய 5 இந்திரிய விஷயங்களிலும் ந அனுசஜ்ஜதே, இந்த மனசு வந்து ஒட்டுவதில்லையோ. நல்ல ஏதாவது சாப்பிடலாம், எதையாவது கேட்கலாம், எதையாவது பார்க்க வெளியில போய் பார்க்கலாம், நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது சில்லுன்னு இருக்கிற இடத்துக்கு போகலாம், இது மாதிரிலாம் எங்கேயும் உங்களோட இந்திரியங்கள் சொல்ற விஷயத்தோட இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுவதில்லையோ, அனுசஜ்ஜத்தை அப்படின்னா பின்தொடர்ந்து செல்வதில்லையோ. இப்ப நமக்கு எப்படி இருக்கு மனசு, இந்திரியங்கள் சொல்றதெல்லாம் இந்த மனசு கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா பார்வை சொல்லுது நல்லா இருக்கே, போயிடும், மனசு போயிடுது. இதுக்கு இந்த சப்தம் நல்லா இருக்கே, போயிடும், அந்த பக்கமே போயிட்டே இருக்கு. அப்ப இந்திரிய விஷயங்களோட நமக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த மனசு. எப்போ இந்த மனதானது இந்திரிய விஷயங்களோடு அனுசஜ்ஜதே, பின்தொடர்வதில்லையோ, ஒட்டுவதில்லையோ, சம்பந்தப்படுவதில்லையோ, ஒண்ணு. ரெண்டாவது ந கர்மசு அனுசஜ்ஜதே, கர்மத்தை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பரபரப்பர நமக்கு உட்கார்ந்தா சும்மா இருக்க மாட்டேங்குது இல்ல மனசு. அப்ப எந்த சமயத்துல எதா கர்மசு அனுசஜ்ஜத்தை, எப்பொழுது மனசு வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் கிட்டே பண்ண வேணாம் அப்படின்னு சாந்தமா உட்கார தோணுதோ, பண்ணதெல்லாம் போதும். வைராக்கியம் வரணும்ல. 60-70 வயசு ஆகும் வைராக்கியம் வரலன்னா அப்ப உங்களுக்கு என்ன வாழ்ந்திருக்கீங்க? சும்மா பரபரன்னு ஏதோ 10 வயசு 12 வயசு பையன் மாதிரி காரியம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 20 வயசு 25 வயசு 30 வயசு 40 வயசு வரைக்கும் கர்மா பண்ணலாம். அதுக்கப்புறம் மெதுவா ஷட் டவுன் பண்ணணும், அனுபவத்தை வச்சுக்கிட்டு. ஒரு புண்ணாக்கும் இல்லை அப்படின்னு தெரியணும்ல. அப்ப எந்த சமயத்துல கர்மங்களோடு வந்து பாத்தீங்கன்னா ந அனுசஜ்ஜத்தை, கர்மத்தோடு நீங்க தொடர்பு கொள்வதில்லையோ, சம்பந்தப்படுவதில்லையோ, ஒட்டுவதில்லையோ, கர்மத்துக்கு பின்னாடி போறதில்லையோ, அப்ப 2 விஷயம் சொல்லியாச்சு. இந்திரியங்க விஷயங்களோடய இந்த மனசு டிராவல் பண்ணக்கூடாது. எப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மத்திலையும் பிடிப்பில்லாம போகுதோ, அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சங்கல்பம் இல்லாம போகுது. சர்வ சங்கல்ப சந்நியாசி. இத பண்ணணும் நிறைய சங்கல்பம் இருக்கா, சங்கல்பமா வச்சிருக்கோம், ஏகப்பட்ட சங்கல்பம். அதான் பீஜம்னு பேர். எல்லாம் விதை போட்டுட்டீங்க அப்படின்னா அது முளைச்சே ஆகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண வேணாம், பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு லௌகிக விஷயத்துல எல்லாத்துலயும் ஒரு புண்ணாக்கும் பண்ண வேணாம் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்ப சர்வ சங்கல்பத்தையும் எதை மனசுல தோணாலும் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை அடையணும், அதை அடையணும் அப்படின்னு எதெல்லாம் வருதோ இம்மீடியட்டா என்ன சொல்லணும், திருஷ்யம், துக்கம் அப்படின்னு மனசுக்கு வந்து பிரதிபக்ஷ பாவனை பண்ணி இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மயோகத்திலையும் நிஷ்காமியமான உபாசனையிலையும் ஈடுபடுத்தி என்ன பண்ணணும், சர்வ சங்கல்பத்தையும் சந்நியாசம் பண்றானோ அந்த சந்நியாசி. சர்வ சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணணும். 3 கண்டிஷன் சொல்லியாச்சு. இந்திரியங்களுக்கு பின்னாடி போகாம இருக்கணும், 2வது கர்மத்தோட சம்பந்தப்படாம இருக்கணும், 3வது எல்லா சங்கல்பத்தையும் விட்டிருக்கணும். அப்படிப்பட்டவன் அந்த சந்நியாசி தான் யோகாரூடஸ்ததோச்யதே, அவன் யோகாரூடன் என்று சொல்லப்படுகின்றான். யோகாரூடஸ்ததா உச்சியதே, அப்பொழுது அவன் யோகாரூடன் என்று சொல்லப்படுகிறான். இப்போ உங்களுக்கு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரை வச்சுக்கலாம். எனக்கு இந்திரிய விஷயங்கள்ல பாட்டுக்கு போயிட்டே இருக்கா இல்ல கண்ட்ரோல்ல இருக்கா, என்னைக்காவது நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் மனசு இந்திரிய விஷயங்களே போகக்கூடாது. என்னைக்காவது தோணுச்சு ஏதோ ஒன்று பண்றோம் சரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்க கருமத்தை எல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், திரும்ப சொல்லுங்க, என்ன பண்ணி என்ன ஆக போகுது. சொப்பனத்துல ஏதாவது பண்ணீங்களே, ஏதாவது ஆச்சா, வேக்கப் ஆனதுக்கு பிறகு ஒண்ணும் இல்லை. அதே மாதிரிதான் இந்த ஜெகத்துல வந்து பெரிய பெரிய ஆளுல என்னென்னவோ பண்ணிட்டு போயிட்டான். அது மாதிரி நம்ம பண்ண முடியுமா பெரிய கர்மங்களை? ராஜஸ்தான்ல போய் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோட்டையா கட்டி வச்சிருக்கான், அவன் செத்து போயிட்டான். எல்லாம் என்ன ஆச்சு, ஏகப்பட்ட சங்கல்பங்கள். என்னோட சன்னியாசிகள் கூட இருந்தவங்க 2-3 பேர் செத்து போயிட்டாங்க. செத்து போனவங்க எல்லாம் பாக்குறேன், ஏன்னா ஊர்பட்ட சங்கல்பத்தை வச்சு செத்து போயிருக்கான். அவனுக்காக நான் துக்கப்பட்டு இருக்கேன். ஐயோ பாவம், நல்லவங்களா இருந்தாங்க,
எல்லாம் நல்ல ஆட்கள், ரொம்ப நல்ல நல்ல சாதுக்கள். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய சங்கல்பம். சங்கல்பத்தை என்னன்னு சொல்றோம்? விதை. அந்த விதை என்ன பண்ணும்? திரும்ப திரும்ப ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் போடுவேன்ல, ரிமைண்டிங் மெசேஜ் ஒன்று போடுவேன், நாளைக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு. அந்த மெசேஜை பார்த்தோன்னே உங்களுக்குள்ளார என்ன ஆகும்? ஒரு பீஜம், ஒரு விதை போடுறது. என்ன வரும்? சுவாமி கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு, நாளைக்கு கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு நைட்லயே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு விதைய சங்கல்பத்தை போடுவீங்க. அந்த சங்கல்பம் என்ன பண்ணுவோம்? காலையில உங்களை ஏர்லி மார்னிங் வேக்கப் பண்ணி விட்டுரும், கிளாஸ்க்கு வருவோம். அப்ப காலையில கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னா ராத்திரி நமக்கு சங்கல்பம் இருந்தாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலையில கிளாஸ்க்கு வர முடியும். ஒரு வீடு கட்டணும்னு ஒரு சங்கல்பம் இருந்தாதான் அந்த வீடு கட்டுற ப்ராசஸ்ல நம்ம ஈடுபடுவோம். அப்ப எந்த கருமமா இருக்கட்டும், அந்த கருமத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது சங்கல்பம். அப்ப என்ன பண்ணணும்? ஒருத்தன் கருமத்தை அவாய்ட் பண்றதை காட்டிலும் சங்கல்பத்தையே அவாய்ட் பண்ணி. இந்த சங்கல்பத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சுவாமி இது வந்து வெறும் நிர்குணத்துக்கு மட்டுமா அப்படின்னா, நிர்குணத்துக்கு மட்டும் இல்லைங்க, சகுணத்துக்கும் இதுதான். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 12வது சாப்டர்ல நீங்க வந்து இப்போ தியான யோகம் பண்றோம். இந்த தியான யோகத்துக்கு வந்து இதை எல்லாத்தையும் சகுணத்துக்கும் அப்ளை பண்ணுங்க, நிர்குணத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு அருமையான ஸ்லோகம் 12வது சாப்டர்ல சொல்றார், பக்தி யோகத்துல சொல்றார். 16வது ஸ்லோகம், 12, 16, 12வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகம். அனபேக்ஷசு சிர்தக்ஷः உதாசீனோ கதவ்யதः சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்தः சமே பிரியः. ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது. என்ன சொல்றாருன்னா, எந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அனபேக்ஷக, அனபேக்ஷனா என்ன அர்த்தம்? எதையும் டிபெண்ட் பண்றது இல்ல, கண்டிஷன் மூடே இல்லை, சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு எந்த கண்டிஷனும் இல்லாதவனா எதையும் எதிர்பார்க்காம இருக்கானோ அவனுக்கு பேர் அனபேக்ஷகன்னு பேர். அதுக்கப்புறம் வந்து சுச்சிகி, மனசு ரொம்ப சுத்தமா வச்சிருக்கிறவன். மனசு சுத்தம்னு என்ன அர்த்தம்? ராகத்வேஷம் இல்லாம மனசை வச்சிருக்கான். ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கான், காம சங்கல்பமே இல்லாம இருக்கான்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தக்ஷக அப்படின்னு என்ன அர்த்தம்? எலிஜிபிள் இருக்கு, சாமர்த்தியம் உடையவன். இப்ப நம்ம எல்லாம் என்ன இருக்கோம்? சாமர்த்தியம் இருக்குன்றதுக்காக காரியம் பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி நான் இந்த காரியம் பண்றதுக்கு எனக்கு தான் சாமர்த்தியம் இருக்கு, அதனால என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்காக பண்ணல, மற்றவங்க வந்து சொன்னாங்க, சுவாமி உங்களால தான் முடியும் இந்த கர்மத்தை அப்படின்னு, நான் உடனே நான் போய் இறங்கி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றோம்? கர்மத்தை விடாம இருக்கும். அப்ப சாமர்த்தியம் இருக்கு, ஆனா வந்து கர்மத்துல ஈடுபடாம இருக்கும், தக்ஷகன்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உதாசீனக, போட்டும் எல்லாம் சொப்பனம், ஒரு புண்ணாக்கும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துறவன். ஈஸ்வரனையும் பகவானையும் ஆத்மாவையும் மட்டும் பிடிச்சிட்டு, சுவாத்தியாயத்தையும் உபாசனையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு மற்ற இந்த லோக்க விஷயங்கள் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துறவன். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கதவ்யதக, துக்கத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா துக்கமே கிடைக்காது. அப்ப துக்கம் இல்லாதவன். முக்கியமானது சொல்றாரு, சர்வாரம்ப பரித்யாகி. சர்வாரம்பம் அப்படின்னா சங்கல்பத்துக்கு பேர் சர்வாரம்பம்னு பேர். எந்த காரணம் பண்றதா இருந்தாலும் அதுக்கு ஆரம்பம், ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னா சங்கல்பம். சங்கல்பத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? சர்வாரம்பம் அப்படின்னு பேர். நீங்க சங்கல்பம் பண்ணாம எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? சர்வ சங்கல்ப சந்நியாசி. ஆச்சரிய சொல்ற சர்வாரம்ப பரித்யாகி, அப்படியே வார்த்தை. இந்த இடத்துல சர்வசங்கல்ப சந்நியாசி. இந்த 12வது சாப்டர்ல சர்வாரம்ப பரித்யாகி. சந்நியாசிக்கு இன்னொரு பேர் பரித்யாகின்னு பேர், தியாகி அப்படின்னு பேர். அப்ப எவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சங்கல்பங்களையும் தியாகம் பண்ணவனோ, யோமத் பக்தக, எவன் என்னுடைய பக்தனோ அவன்தான் எனக்கு பிரியமானவன், சமே பிரியா. அப்ப பகவானுக்கு பிரியமா இருக்கணும்னு என்ன பண்ணணும் தெரியுங்களா? எல்லா சங்கல்பத்தையும் விடணும், பிரியமா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 14வது அத்தியாயத்துல 25வது ஸ்லோகம். 14வது அத்தியாயத்துல 25வது ஸ்லோகம். அதுல சொல்றார், குணத்திரய விபாக யோகம்னு பேரு. அதுல சொல்றார், மானாபமானயோஸ்துல்யஹ துல்யோ மித்ராரி பக்ஷயோஹோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ்ஸ உச்யதே. சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ்ஸ உச்யதே.
ரொம்ப அற்புதமானது. எவன் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்தை விட்டவனோ அவன்தான் குணாதீதன் என்று சொல்லப்படுகின்றான். குணாதீதன் என்ன அர்த்தம்? முக்தன் ஆயிட்டான்னு அர்த்தம். குணங்களை கடந்து போயிட்டான்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த மாயையிலிருந்து கடந்து போகணும்னு ஆசைப்படுறோமோ, இந்த குணத்துல இருந்து சத்துவ ரஜஸ் தமஸ்ன்ற 3 குணங்களை தாண்டி போகணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, லிபரேஷன் வேணும் அப்படின்னு, இந்த மாயையிலிருந்து வெளில போகணும்னு ஆசை இருக்கோ, அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? சர்வாரம்பங்களையும் எல்லா சங்கல்பங்களையும் தியாகம் பண்ணணும். அப்ப சர்வாரம்ப பரித்தியாகி குணாதீதஸ்ஸ உச்சியதே. அப்ப பகவானுக்கு பிரியமா இருக்கணும்னாலும் சங்கல்பத்தை தியாகம் பண்ணணும். ஆத்ம தியானம் பண்ணணும்னாலும் சங்கல்பத்தை தியாகம் பண்ணணும். லிபரேஷன் வேணும் அப்படின்னாலும் சங்கல்பத்தை தியாகம் பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சங்கல்ப தியாகம் பண்ணிட்டீங்கன்னா மனசு எப்படி இருக்கும்? சாந்தமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய விஷயங்களுக்கு பின்னாடி போகலையோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை விடுறீங்களோ, கர்மத்தோடு சம்பந்தம் இல்லாம இருக்கீங்களோ, பின்தொடர்ந்து செல்லாம எப்ப வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பங்களை தியாகம் பண்ணிருக்கீங்களோ, அப்போ ததா யோகாரூடஸ் ததா உச்சியதே, அப்போதான் அவன் யோகாரூடன் என்று சொல்லப்படுகிறான் அப்படின்னு 4வது ஸ்லோகம் இருக்கு. இதோட விசாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு அஷ்டமி, நாளை மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் ய படேத் பிரயதப்புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி வயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தீஹி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृत सर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम. நமஸ்காரம் நமஸ்காரம். இந்தியன் சைக்காலஜி ஜி, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம் நம்ம. அதனால தேவையில்லாத அன்வான்டான சங்கல்பங்கள், அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போடுது. நமஸ்காரம். குப்பையில போட வேண்டியதெல்லாம் எடுத்து மனசுல வச்சுக்காதீங்க. மனசுல இருக்க குப்பை எல்லாத்தையும் எடுத்து வெளில போடுங்க. எடிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையில்லை 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 தேவையில்லை. நிறைய சங்கல்பம் தேவையில்லாம அப்படியே வச்சிருக்கு. ஒரு புண்ணாக்கும் தேவை. நமஸ்கார் 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 நமஸ்கார்.